என்னக்கா இது வர்ணங்களின் மாயாஜாலமா? மஜிக்கு எதுவும் காட்ட போறீங்களோ? இந்த ஆக்டிவிட்டியை செய்யக்குள்ள உங்களோட கண்ணு உங்களை ஏமாற்ற போகுது. அது என்னென்னு செய்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய டவுட்டும் வேணாம். சின்ன சின்ன சாமான்கள் மட்டும்தான் தேவை. முதலாவது விஷயம் கலர் ஷீட். உங்களோட விட்ட கலர் ஷீட் இருக்கும் தானே ஒப்படைகளுக்கெல்லாம் செய்யக்குள்ள? ஓ, நிறைய வாங்கி எனக்கு பிடிக்கும் கலர் ஷீட்டில் நிறைய வெட்டுறதுக்கு. அந்த கலர் ஷீட்டும் ஒரு கத்திரிக்கோளும் அதை ஒட்டுறதுக்கு ஒரு கம்மம் இருந்தாலே போதும் இந்த ஆக்டிவிட்டீஸுக்கு. இல்லை, ஏதோ மஜிக் பெரிய மாயாஜாலமெல்லாம் சொல்கிறீங்க. வெறும் கத்திரிக்கோளையும் கம்மியும் வச்சு என்ன செய்கிறது? ஒன்றும் இல்லை. முதலாவது ஆரஞ்சு கலர் ஷீட் ஒன்று எடுக்கணும், இன்னொன்று ப்ளூ கலர் ஷீட் ஒன்று எடுக்கணும். அந்த ப்ளூ கலர் ஷீட்டை ஹாஃபாக வெட்டிட்டு இந்த ஆரஞ்சு ஷீட்டில் அப்ளை பண்ணலாம். அல்லாட்டிக்கு 2 அரைவாசி துண்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆரஞ்சில் ஒன்றும் ப்ளூவில் ஒன்றும் சேர்த்து அதை ஜாயின் பண்ணுங்க முதலாவது. அப்போ உங்களுக்கு இப்போ பார்க்கப்படி இருக்கும் ஒரு ஆரஞ்சு கலர் ஷீட்டும் ஒரு ப்ளூ ஷீட்டும் ஒட்டுப்பட்டு இருக்க போகுது. அதுக்குள்ளே இதில் சொல்லியிருக்கிற சில கலர்கள் அதில் பாருங்க என்னென்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி. ஓமாக்கா, கொஞ்சம் கலர்கள் சொல்லியிருக்கு. மஞ்சள், நீலம், பச்சை, சிவப்புன்னு கொஞ்சம் கலர்கள் சொல்லியிருக்கு. அந்த கலர் ஷீட்டை ஒரு குட்டி குட்டி சதுர துண்டுகளை வெட்டிட்டு ஆரஞ்சு கலர்லேயும் அடி ஒட்டுவீங்க. அதே போல் நீல கலர்லேயும் அதே நேருக்கு சிவப்பு கலர் ரெண்டா இங்கேயும் சிவப்பு அங்கேயும் சிவப்பு ஒரே நேருக்கு வர மாதிரி ஒட்டணும். ஓகே, ஒட்டி போட்டு என்ன செய்கிறது? ஒட்டி போட்டு நீங்கள் தூரமாக வச்சோ அல்லது தூரத்துலேருந்து கொஞ்சம் கிட்ட வச்சு பார்த்தாலோ நீங்கள் ஒரே கலர் தானே ஒட்டியிருப்பீங்க. இங்கே சிவப்பு அங்கே சிவப்பு, இங்கே மஞ்சள் அங்கே மஞ்சள்ன்றது தானே ஒட்டியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். அதில் என்ன வித்தியாசமாக்கா? ஒரே கலரை தானே ஒட்டி இருக்க போகிறோம். அதுதான் இங்கே இருக்குது. நம்மளோட கவுண்டர் பண்ணி செந்தில் காமெடி மாதிரி அதுதானே இந்த கலருன்னு சொல்லி உங்களோட மூளை சொல்ல போகுது. ஆனால் உங்களோட கண் அந்த ரெண்டுலேயுமே ஒரு டார்க் அண்ட் லைட்டுன்னு வித்தியாசம் காட்ட போகுது. என்னக்கா, ஆனால் எனக்கு அப்படி தெரியலையே. ஒரே கலர் ஒட்டினா ஒரே கலர் தானே தெரிய வேணும். அதுதான் சொன்னேன், இந்த ஆக்டிவிட்டியை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு இதில் இருக்கிற விஷயம் நாங்கள் போகுது. பொறுங்க, இன்றைக்கே நான் அதை செய்து பார்க்குறேன். அப்படி எனக்கு என்னென்ன அந்த கலர் வித்தியாசம் தெரியுதுன்னு நான் பார்க்குறேன். அது சரியக்கா, இப்போ இதில் என்ன சயின்ஸ் இருக்குது? இதில் என்ன சயின்ஸ் இருக்கா? சரி, இதை சொல்லுங்கள். உங்களோட வீட்டில் என்ன செல்லப்பிராணி இருக்குது? நான் வீட்டு நாய்க்குட்டி வளர்க்குறேன். ஓகே, அந்த நாயின் பார்வையும் உங்களோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறீங்களா? இல்லை, டீச்சர் சொன்னவா அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தான் சொன்னவா. ஆமாம், அதாவது எங்களோட கண்களில் ஒளி வாங்கி கலங்கள்னு சொல்லி இருக்கும். அது ஒவ்வொரு நிறங்களுக்கும் பொறுப்பாக இருக்கும். நாய்கள் போன்ற விலங்குகளுக்கு தெரிகிற அதே கலரில் தான் எங்களுக்கு தெரியுமெண்டு இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் எங்களுக்கு தான் நல்ல வடிவாக ஒவ்வொரு கலர்ஸும் தெரியும். நாய்களுக்கு கொஞ்சம் கலர் தெரியாது என்று சொல்லி இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன விஷயம் இருக்குன்னா, அந்த ஒளி வாங்கி கலங்கள்ன்றதை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் இந்த புத்தகத்தில் இருக்க போகுது. அது என்ன பெரிய நிறைய விஷயமானு சொல்லி கேட்டால் ஒன்றுமே இல்லை. 2 பேர் தான். ஒன்று கோல்கலம், இன்னொன்று கூம்புக்கலம்னு சொல்லி. அது என்னக்கா கோல்கலம் கூம்புக்கலம்? கோல்கலம்ன்றது நீங்கள் இருட்டில் இருக்கும் போதோ அல்லது நீங்கள் சடுனா ஒரு இருட்டான அறைக்குள்ளே போக வைக்கக்கூட உங்களுக்கு சில பொருட்கள்னு எஸ்டிமேட்டாக தெரியும் இது இந்த பொருள் இங்கே இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பொறுப்பாக இருக்கிறது இந்த கோல்கலம். கூம்புக்கிழமன்றது தான் இங்கே உங்களை ஏமாத்தின ஒரு ஆள். அவர் ஏன் உங்களை ஏமாத்தினவர்னு சொல்லி சொன்னால், வேறு கலர் பேக்ரவுண்டில் இல்லை வரப்போகிறார். அந்த பேக்ரவுண்டோட தாக்கத்தினால உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற கலரில் ஒரு வித்தியாசம் தெரிய போகுது. இதை நீங்கள் சிம்பிளாக உங்களோட பார்ட்டி ஹோலுகளுக்கு போகக்குள்ள இந்த பேக்ரவுண்டுக்கு இப்படி செலக்ட் பண்ணலாம் வேண்டி இருக்குமே. இதை விட ஈஸியாக ஒயிட் ஷீட்டில் ஒரு ப்ளூ கலர் பெயினால் எழுதினாலோ அல்லது ரெட் ஷீட்டில் ப்ளூ வேறு கலர் ஷீட்டில் அதே பெயினால் எழுதி பாருங்க. ப்ளூவா பிளாக்கா க்ரீனாண்டு உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும். அதுதான் இங்கே இருக்கிற சயின்ஸ். ஓ, அதைத்தான் நீங்கள் இங்கே கேட்டும் இருக்கிறீங்க எழுதி பார்க்க சொல்லி. ஓகே, நான் எழுதியும் பார்க்குறேன். அது என்னக்கா இதில் ஏதோ சுவாரஸ்யமான தகவல் என்று போட்டிருக்கு? எங்களோட இதே மாதிரியான விஷயம் எங்களோட சயின்டிஸ்ட்டுக்கும், அதாவது விண்வெளி தொடர்பில் ஆராய்ச்சி செஞ்சுருக்கேன் ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்திருக்கு. அது ரொம்பவே சின்ன விஷயம். அதை வாசித்து பாருங்க. எல்லாத்தையும் நான் சொல்லி என்ன செய்கிறது? சரி, நான் வாசித்து பார்த்துட்டு விளங்காட்டா உங்கள்கிட்ட கேட்க தாராளமாக கேட்கலாம். ஓகே. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் www.yalithub.org/pb என்ற வெப்சைட்டுகளால் நீங்கள் இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இது செய்து முடிக்கிறார்களுக்கு பெருமதிமிக்க பரிசில்களும் காத்திருக்குது.